தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருமொழியின் மகிமை அறிந்து கொள்ள இத்திருப்பலிக்கு வந்துள்ள அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். இயேசுவின் திருமுழுக்கு அவருடைய 3 ஆண்டு பொதுப்பணியின் தொடக்கமாகவும் அவருடைய 30 ஆண்டு கால தனி வாழ்விலிருந்து மாநில மீட்பு திட்டத்திற்கு தம்மை தயார்படுத்தியுள்ள நிகழ்ச்சியாகவும் அவரது திருமுழுக்கு அமைகிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற திருமுழுக்கு நாம் பெற்ற திருமுழுக்கை நமக்கு நினைவூட்டுகிறது. திருமுழுக்கு வழியாக நாம் கடவுளின் ஆடைகளாக மாற்றப்பட்டுள்ளோம். கடவுளின் பிள்ளைகள் என்ற அடையாளம் நமக்கு தரப்பட்டுள்ளது. நாமும் இயேசுவை போல நாம் துன்பங்களின் மத்தியிலும் கடவுளின் திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றி கடவுளின் திருப்பலியை செய்ய அழைக்கப்பட்டுள்ளோம். திருமுழுக்கு பெற்ற நாம் இன்று அதை வேறு சடங்காக பாராமல் திருமுழுக்கின் வெளிப்பாடுகளை உணர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த முயல்கின்றோமா என்ற கேள்விக்குறி நாம் உள்ளத்தில் எழுகின்றது. திருமுழுக்கின் மூலம் இறைவனின் பிள்ளைகளான அதை நாம் பொது வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதனை எடுத்துரைக்கும் இப்பெருவிழா திருப்பலி கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இறையருளையும் இரக்கத்தையும் தூய ஆவின் ஆற்றலையும் பெற கொண்டாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு இணைவாக நம்மீது திரைக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிறைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருடன் உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. என் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளர்த்தர அதை உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவர்த்தத்துடன் புனிதப்படுத்தியருட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. என்றென்றும் வாழ்ந்து
மூலமாக கடவுளின் மனுஷப்பட்டு வாழ்வதற்கு அந்நிய நாடுகளில் பூஜாரியாக கடவுள் புது வாழ்வை அறிவிக்கின்றார், மன்னிப்பு வழங்குகிறார். அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார், உங்களை மீண்டும் கூட்டி சேர்ப்பார் என ஆறுதல் மொழிகளை தருகிறார். இறைவனின் இரக்கமும் அன்பு நிறைந்த இந்த வசனத்திற்கு கவனம் செலுத்துவோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் இதை காண்பர். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 1-5 வரை, மேலும் 9-11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் தம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன, ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை
கிருபையும் மனித நேயமும் வெளிப்படுத்த போது தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய் ஆவினாலும் கடவுள் நம்மை மீட்டார் என்ற இறையேசுவின் இரக்கத்தை பதிவு செய்யும் திருத்தூதரின் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் இவ்வாசகத்தை கவனம் சொல்லிவிடுவோம். இயேசு இறைமகன் என்ற தூய ஆவி நீரும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் மூன்றாம் ஆண்டு. புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 11 முதல் 14 வரை. மேலும் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 4 முதல் 7 வரை. அன்பிற்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளில் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் ஒழுங்கு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கேட்டிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவராக நாம் எதிர்நோக்கி இருக்கும் நம் நிறைவாழ்வை உரிமை பெறாத பெரும் பொருட்டை இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் அருளாகும். என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவாக்குகள் 15 முதல் 16 மேலும் 21 முதல் 22 வரை. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று
இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. திரு அவையிலே தவக்காலம், திருவருகை காலம் என்றெல்லாம் இருக்கிறது என்று சொன்னேன். முதல்ல திருவருகை காலம், அடுத்தது கிறிஸ்து பிறப்பு காலம். அது முடிந்தவுடன் என்ன காலம் தொடங்கும்? பொதுக்காலம். பொதுக்காலம் தொடங்கும். பொது காலத்தில் போனதுக்கு அப்புறம் தான் என்ன துவங்கும்? தவக்காலம் துவங்கும். தவக்காலம் முடிந்த பிறகு பாஸ்கா காலம், உயிர்ப்பிற்கு பிறகு பாஸ்கா காலம். எனவே இன்று பொது காலத்தினுடைய முதல் ஞாயிறு. இந்த பொது காலத்தின் முதல் ஞாயிறு தான் ஒரு விழா கொண்டாடப்படுகிறது. அது என்ன விழா? ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா. என்ன விழா? ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா. எனவே பொது காலத்தினுடைய முதல் ஞாயிறு என்று சொல்வது கிடையாது. ஆனால் இந்த முதல் ஞாயிறு எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா. நிறைய பேருக்கு பேர் வைக்கிற விழான்னு சொன்னால் புரியும், அப்படிதானே? நிறைய பேருக்கு என்ன விழான்னா புரியும். அந்த காலத்தில் என் பேரனுக்கு பேர் வைக்கிறோம் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, இன்னைக்கு என் பேரனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம் அல்லது என் பேரனுக்கு இன்றைக்கு திருமுழுக்கு கொடுக்குறோம்னு சொல்ல மாட்டாங்க. என் பேரனுக்கு என்ன வைக்கிறோம்? பேர் வைக்கிறோம். இது பேர் வைக்கிற விழா அல்ல. என்ன விழா? திருமுழுக்கு விழா. எனவே இன்று பொது காலத்தின் முதல் ஞாயிறு ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த திருமுழுக்கு விழா இரண்டு கருத்துக்களை நமக்கு உணர்த்துகிறது. இரண்டு கருத்துக்களை. ஒன்று, நாம் யார். முதல் கருத்து என்னது? நாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒன்று. இரண்டாவது, நாம் யாருக்காக. இரண்டாவது கருத்து என்ன? நாம் யாருக்காக. முதல் கருத்து என்னது? நாம் யார். நான் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கோ. நான் யார். இரண்டாவதாக, நான் யாருக்காக. நான் யாருக்காக பிறந்திருக்கிறேன். அதான் இந்த இரண்டு தான் மிக முக்கியமான ஒன்று. ஆக இதை இன்றைய பெருவிழாவோடு தொடங்கலாம். இங்கே இயேசு யார், இயேசு யாருக்காக, இந்த இரண்டு தான் மிக முக்கியமாக இருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இவர் இறைமகன், ஆண்டவரின் மகன் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார். இந்த மாதிரி நிறைய விவிலியத்திலே புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் இவருடைய பிறப்பை பற்றி, இவர் யார் என்பதை பற்றியெல்லாம் முன்குறித்து சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைய விழா இயேசு யார் என்ற கேள்விக்கு ஆண்டவரே பதில் சொல்லுகிறார். ஆண்டவரே பதில் சொல்லுகிறார். தூய ஆவியானவர் புறாவடிவிலே இறங்கி வந்தபோது அவர் என்ன சொல்றார்? இறைவன் என்ன சொல்லுகிறார்? இவரே என் அன்பார்ந்த மைந்தர். அப்ப இயேசு யார் என்பதற்கு பதில் கிடைத்து விட்டது. இயேசு யார்? இயேசு யார்? கடவுளின் மகன். இயேசு யார்? அப்ப அன்பார்ந்த மைந்தர், அன்பார்ந்த மகன் சொன்னாக்க அப்படியே உட்காந்துருக்கீங்க. இயேசு யார்னாக்க, இயேசு யார்? கடவுளின் மகன், இறை மகன். ஆக இயேசு யார் என்பதற்கு பதில் கிடைத்து விட்டது. அவர் ஒரு இறை மகன். அவர் யாருக்காக? அதுதான் அன்று வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு எத்தனாவது வயசுல திருமுழுக்கு பெறுகிறார்? எத்தனாவது வயதுல திருமுழுக்கு பெறுகிறார்?
பயப்படாமல் சொல்லுங்க. தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க சரியாக சொல்லும்போது நம்ம காதில் விழும்போது நம்ம மாற்றிக்கலாம், நம்முடைய சிந்தனையை புதிய கருத்தை திணித்து கொள்ளலாம். ஆக சொல்லுங்க, இயேசு எப்பொழுது திருமுழுக்கு பெறுகிறார்? 30ஆம் வயதில். பாட்டிலே இருக்கு, இயேசு 30ஆம் வயதிலே திருமுழுக்கு பெற்றதாக அந்த காலத்து பாட்டே நமக்கு இருக்கு. ஆமாம், இயேசு 30வது வயது. அந்த 30 வயது வரைக்கும் இயேசு யாருக்காக என்பது இந்த உலகுக்கு தெரியவில்லை, இயேசுவுக்கே கூட தெரியவில்லை. ஆக 30 வயது வரை இயேசு யார் என்று தெரிந்திருந்தது, ஆனால் இயேசு யாருக்காக என்று தெரியவில்லை. அந்த திருமுழுக்கின் போதுதான் தான் யாருக்காக இந்த உலகிலே பிறந்திருக்கிறோம் என்பது தந்தையாம் இறைவனால் அவருக்கே உணர்த்தப்படுகிறது. எனவேதான் அந்த 30 வயதிலே திருமுழுக்கு பெற்ற பிறகுதான் தன்னுடைய பணி வாழ்வை அவர் தொடங்குகிறார். யாருக்காக? இந்த மக்களுக்காக, நமக்காக. இயேசு யார்? அவர் இறைமகன். அவர் யாருக்காக? அவர் மக்களாகிய நமக்காக. இதை உணர்த்துகின்ற விழாதான் இந்த இயேசுவனுடைய திருமுழுக்கு பெருவிழா. எனவேதான் அந்த 33 ஆண்டு காலம் இந்த உலகிலே வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும். 33வது வயதிலே அவர் இறந்தார் என்பது நமக்கு தெரியும். இந்த 3 ஆண்டுகள் தான் அவர் மக்கள் பணியாற்றுகிறார். மக்களோடு மக்களாக கலந்து இந்த பாவிகளோடு, பாவிகளாகிய நம்மோடு அவர் கலந்து, நம்மோடு உரையாடி, நம்மோடு உறவாடி, நமக்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்து, நலம் குன்றியவர்களை எல்லாம் குணமாக்கி, இறந்தவரை எல்லாம் உயிர் பெற்று எழச் செய்து, பாவிகளை மனம் திருப்பி, இந்த சமுதாயத்தை அழித்து கொண்டிருந்த பணக்காரர்களை எல்லாம் எச்சரித்து, உங்களுக்கு ஐயோ கேடு என்று எச்சரித்து, நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் இறைவனின் பிள்ளையாக நாம் மாற முடியும், இந்த நிலையற்ற உலகிலிருந்து நிலையான அந்த உலகிற்கு செல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய வலது பக்கத்திலே நாமும் ஒருவராக அமர்ந்திருக்க வேண்டும் என்றால் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு புதிய ஏற்பாட்டிலே உணர்த்தியவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே இயேசு யார்? இறைமகன். அவர் யாருக்காக? நமக்காக. இந்த ஒரு கருத்தை தான் இன்றைய விழா நமக்கு உணர்த்துகிறது. ஆக இப்பொழுது நம்மிடம் வருகின்ற பொழுது நான் யார்? நாமெல்லாம் யாரு? இயேசு இறைவனின் மகன். நாம் யாரு? இயேசுவனுடைய பிள்ளைகள். நாமெல்லாம் யாரு? இயேசுவனுடைய பிள்ளைகள். ஆக நான் யார் என்று ஒவ்வொருத்தருக்கும் பதில் கிடைச்சிருச்சு. இது ஓரல் எக்ஸாம் மாதிரி தான், ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, அதனால் கவலைப்படாதீங்க. அப்போ நீங்கள் யாருக்காக? நான் யாருக்காக? யாருக்காக? இயேசுவுக்காக. நாம் ஒவ்வொருவருமே இயேசுவுக்காக. ஆமாம், இயேசுவனுடைய பிள்ளைகள். நாம் யாருக்காக வாழ வேண்டும்? அந்த இயேசுவுக்காக வாழ வேண்டும், இறைவனுக்காக வாழ வேண்டும். இந்த திருமுழுக்கிலே இன்னொரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்கிறது. தந்தை, மகன், தூய ஆவி. நாம் என்ன சொல்கிறோம்? மூவொரு கடவுள் என்று சொல்கிறோம். இந்த மூவொரு கடவுளும் ஒரே இடத்தில் பிரசன்னமாய் இருந்தது இந்த நிகழ்வில் தான். அங்கே இயேசு இருக்கிறார், தூய ஆவியானவர் புறா வடிவிலே இறங்கி வருகிறார், தந்தையாம் இறைவன் அங்கே பேசுகிறார். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு பூரிப்படையுங்கள் என்று சொல்கிறார். அங்கே பாருங்கள், தந்தை, மகன், தூய ஆவியானவர். இந்த மூவொரு கடவுளுடைய உடனிருப்பை, பிரசன்னத்தை இந்த திருவிழா வழியாக நாம் உணர வேண்டும். எனவே இதற்காகத்தான் இயேசு பெற்ற அந்த திருமுழுக்கை நாமும் பெறுகிறோம். திருமுழுக்கு என்று வருகின்ற பொழுது யோவானை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அவரே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன். யாரு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தது? யார் கொடுத்தது? யோவான். நல்ல மனசுல ஏத்திக்குங்க. அதனால தான் அவருக்கு பேரு என்ன பேரு? திருமுழுக்கு யோவான். ஆக திருமுழுக்கு யோவான் எதை பயன்படுத்தி திருமுழுக்கு கொடுத்தார்?
தண்ணீரால் திருமணம். ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் தூய ஆவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமாம், அதைத்தான் ஒவ்வொரு முறையும் குருவானவர் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுது செய்வது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று அதே தூய ஆவியாரால் குழந்தை திருமுழுக்கு பெறுகிறது. பாருங்கள், இந்த திருமுழுக்கிலே மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் ஒரு குழந்தைக்கு கிடைக்கிறது. எனவேதான் அது ஆதி பெற்றோருடைய பாவத் தொற்றால் பிறக்கின்ற அந்த குழந்தை அது கழுவப்பட்டு இயேசுவினுடைய குழந்தையாக மாறுகிறது. நான் யார்? அங்கே ஒரு குழந்தை இயேசுவின் குழந்தையாக மாறுகிறது. யாருக்காக? இறைவனுக்காக, இயேசுவுக்காக. ஒவ்வொரு குழந்தையும் திருமுழுக்கிலே இயேசுவுக்காக வாழ்வதற்காக அது பணிக்கப்படுகிறது. எனவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த மிக முக்கியமான விழாவிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய திருமுழுக்கை நினைத்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த தூய ஆவியானவரை, மூவொரு இறைவனை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த தூய ஆவியானவரை ஏன் நினைத்து கொள்ள வேண்டும்? எதற்காக தந்தையாம் இறைவனால் நமக்கு அனுப்பப்பட்டார்? நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்மோடு பேசுவதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு. எனவே ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு காரியத்தை செய்ய நாம் தொடங்கினாலும் அந்த உள்ளே இருக்கின்ற தூய ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்று செவிமடுத்து கேட்க வேண்டும். அவ்வாறு செவிமடுத்து கேட்டு அந்த குரலின் வார்த்தையின்படி நாம் நடக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாமும் இயேசுவினுடைய பிள்ளைகளாக மாற முடியும். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். நலம் தரும் புத்தாண்டை அளித்த எம் இரக்கத்தின் தந்தையே இறைவா, திருமுழுக்கு வழியாக உமது பிள்ளைகளாகி எம் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவரின் மேல் உம் கருணை கண்களை திருப்பியருளும். தூய ஆவியால் நிறைவு பெற்ற இத்திரு அவை இறையச்சத்திலும் நாணத்திலும் தன்னலமற்ற சேவையிலும் தலை சிறந்து விளங்க உமது அருளை பொழியுமாறு இறைவாமை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அஞ்சாதே என்று வாழ்த்தி புத்துயிர் தந்த எம் கனிவான தந்தையே, எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் திருமுழுக்கு வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அருங்கொடைகளை உணர்ந்த உம் வார்த்தைகளின்படி வாழ்க்கை நடத்தவும் வரும் தீமைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்றிட வேண்டிய வரத்தை எமக்கு அளித்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புது யுகம் படைத்திட உம் துணையாளரை எமக்கு அளித்த தந்தையே இறைவா, எம் அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் அனைவரும் தங்களின் தன்னலமற்ற சேவையாலும் மதம் இனம் மொழி என்ற பாகுபாடு இல்லாமல் தங்கள் பணிகளை செய்து நீர் விரும்பும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கவும் வேண்டிய வரத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்கு மன்னிப்பு அளித்து எமக்கு புது வாழ்வை வாக்களித்த தந்தையே இறைவா, எம் இளைய சமுதாயம் தனது வாலிப நாட்களில் நீர் தரும் நலன்களை கண்டு அதனை நல்முறையை பயன்படுத்திக் கொள்ள தூய ஆவியாளரின் அருங்கொடைகளை அபரிமிதமாக பொழிதரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானை வாழ்த்து பெறுவீராக. வல்லமையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனான தப்பத்தை கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வின் பக்கமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானை வாழ்த்து பெறுவீராக. வளர்மையில் நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதை எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்னும் திரும்ப ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரிடம் துணைகளை கொடுத்தார்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிரங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை
அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீ குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறாவடிவில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். Красный Траурал.
கிறிஸ்துவின் திருவுடல், ஆமென். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல். இதோ நான் கண்டேன், சான்று பகர்ந்தேன், ஏனெனில் இவரே இறைமகன் என்று யோவான் இவரை பற்றி கூறினார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று.